பணம் எதுக்கும் தீர்வு கிடையாதுங்க. ஆனால் பணம் உங்க கையில இருந்தால் நம்பிக்கை வரும், அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. நம்பிக்கைக்கு பணம் ரொம்ப முக்கியங்க. பணம், பதவி, படை, இந்த மூணும் ஒரு மனுஷனை காப்பாத்துமன்னா வாழ்நாளில் காப்பாத்தாதுங்க. காப்பாத்துமன்னா நமக்கு தெரிஞ்ச எத்தனையோ அரசியல்வாதிகள் எல்லாம் அது காப்பாத்திச்சா? இல்லையே. எத்தனையோ தொழிலதிபர்கள் அது காப்பாத்திச்சா? காப்பாத்தாதுங்க. ஆனால் இருக்கும் நாள் வரை பணம் வேணுங்க. பணம் தானுங்க ரொம்ப முக்கியம். ஏன்னாங்க பணம் இல்லனா இன்னைக்கு எதுவும் பண்ண முடியாது. பணம் சம்பாதிப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்குங்க. நிறைய வாய்ப்புகள் கொட்டி கிடக்குதுங்க. ஆனா உங்களோட மூளையை கொஞ்சம் அதிகப்படியா சிந்திக்க விடணுங்க. வேற ஒண்ணுமே கிடையாதுங்க. MBA படிச்சிருக்கீங்க, நாங்கெல்லாம் சொல்றோம் எங்களை விட உங்களுக்கு பெரிய நாலேஜ் இருக்குங்க. நீங்க பல விதமா சிந்திக்கலாங்க. அப்போ கொஞ்சம் சிந்திக்கணுங்க. என்னோட படிப்பு போதும், என்னோட சம்பளம் போதும், இப்படி நீங்க திங்க் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியாது. படிக்கிறது மட்டும் முக்கியம் கிடையாதுங்க. படிச்சு அடுத்த லெவலுக்கு நம்ம போனோம்னு சொன்னாங்க ஒரு குறிக்கோள் இருக்கணுங்க. அந்த குறிக்கோள் பணமா தான் இருக்கணும். வேற என்ன இருக்கு? IAS படிச்சுட்டு என்ன பண்ண போறார்? IPS படிச்சுட்டு என்ன பண்ண போறார்? நல்லா யோசித்து பாருங்க. அப்ப எல்லாமே பணத்தை நோக்கி தான். இன்னைக்கு எந்த IAS ஆபீசர் வந்துங்க ரிசைன் பண்ணாருன்னா அடுத்த மாசத்துல இருந்து அவர் கஷ்டப்படுவார். எல்லா அரசாங்க அதிகாரிகளா இருந்தாலும் சரிங்க, பிரைவேட் கம்பெனில ஒர்க் பண்றவங்களா இருந்தாலும் சரிங்க, ரிசைன் பண்ண முடியுமா? வேலையில அழுத்தம் இருக்குன்ட்டுங்க அடுத்த மாசம் சம்பளம் வேணுங்க. அடுத்த மாசம் அந்த குடும்பத்தை காப்பாற்றி ஆகணுங்க. அதை தாண்டிங்க நம்ம என்ன சம்பாதிக்கிறோம்ன்றது முக்கியம் இல்ல, நம்மளை ஃபர்ஸ்ட் சந்தோஷமா வச்சுக்கணுங்க. முக்கியமான விஷயம், நான் எப்பவுமே சந்தோஷமா இருப்பேங்க. சந்தோஷமா இருந்துதான் ஆகணும். மனுஷன் எப்பவுமே சந்தோஷமா இருந்தால் நமக்கு என்ன தேவைகளோ அதெல்லாம் கிடைச்சிக்கிட்டே இருக்குங்க. சந்தோஷம் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த சந்தோஷத்தை வந்துங்க உங்களுக்கு வேற யாருமே கொடுக்க முடியாது. சந்தோஷத்தையும் அமைதியும் உலகத்தில் நீங்க எங்க போனாலும் யாரும் உங்களுக்கு கொடுக்க முடியாது. நீங்க எத்தனை தியானத்துக்கு போங்க, நீங்க அமைதியா இருக்கணும்னு நினைக்கிற வரைக்கும் உங்களுக்கு யாரும் அமைதிப்படுத்த முடியாது. உங்களுக்கு சொல்லி கொடுக்குறவரே அமைதியா இருக்காருன்னு உங்களுக்கு என்ன தெரியும்? தெரியாது. நீங்க தான் முடிவு பண்ணணும். சந்தோஷமா இருக்கணும். ஒருத்தர் முடிவு பண்றாரு, நான் ஆபீஸ்ல சிரிச்சு பேசிக்கிட்டு இருப்பேன், வீட்டுக்கு வந்தா நான் மிலிட்டரி ரூல் ஃபாலோ பண்ணிட்டு நான் ஸ்ட்ரிப்பா உட்கார்ந்து இருப்பேன்னா அவரை வாழ்நாள்ல யாரும் சந்தோஷப்படுத்த முடியாது. சந்தோஷப்படுத்த முடியாது. ஏன் சந்தோஷமா இருக்கணும் தெரியுங்களா? நீங்க சந்தோஷமா இருந்தீங்கன்னா நீங்க எடுக்கிற முடிவுகள் எல்லாம் ரொம்ப சரியா இருக்குங்க. நீங்க சுவாதத்தில் இருக்கும்போது எடுக்கிற முடிவுகள் தவறாவதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அப்ப சந்தோஷத்தை உருவாக்குறது யாரு? நம்ம தாங்க. அந்த சந்தோஷம் எங்க உருவாகும் தெரியுங்களா? நீங்க வாங்குற பணத்தை கரெக்டா சேமிச்சு உங்க கையில எப்பவுமே ஒரு பண நடமாட்டம் இருந்துகிட்டே இருந்தால் உங்களுக்கு அந்த சந்தோஷம் தானா வருங்க.